இப்போ கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் நான் 2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் கோகோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு, 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நான் வந்து 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான், அதுதான் ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பால் சேர்த்துக்க போகிறோம். டோட்டலாக 2.5 கப் பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய பால் விட்டுட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. நீங்கள் விடும்போது உங்களுக்கே அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி தெரியும். அந்த மாதிரி இப்போ விட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ட்ரேயில் நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். மேலே கொஞ்சோண்டு ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இந்த கேக்கை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதில் ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரோட இதையும் உள்ளே வச்சிடலாம். ஒரு 25 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு ஸ்டிக்கை உள்ளே விட்டு பார்க்கும்போது அது ஒட்டாமல் வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேக்கை வெளியில் எடுத்துடலாம். கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இப்படியே கூட கட் பண்ணி சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஒரு சாக்லேட் ஐசிங் ரெடி பண்ணி அது மேலே தேய்க்க போகிறேன். அப்போ தான் வந்துட்டு இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்காக அந்த மேலே இருக்கிற லேயரை மெலிசாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும் கேக்கு, அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சுகரை கொஞ்சோண்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை இந்த மாதிரி அதில் விட்டுடலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம சாக்லேட் ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 100 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா க்ரீமியாக ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ரீமியாக ஆகணும். இப்போ இதில் நான் 1/4 கப் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீம் மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் ஐசிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் ஃபுல்லாக சைடில் மேலே எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுமாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் டார்க் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். அதை வந்து மேலே தூவி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. கரெக்டாக செட் ஆகிடும். கேக் கரெக்டாக ரெடி ஆகிடும். இந்த கேக் வந்துட்டு என் பையனோட பர்த்டேக்காக நான் பண்ண கேக்கு. அதோட பிக்ஸை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.